இன்றைக்கி வெயிட் லாஸ்க்காக ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 1/2 கப் வந்து கொள்ளு எடுத்திருக்கேன். கொல்லை வந்து ரோஸ்ட் பண்ணணும். அடுப்பு ஸ்லோலேயே இருக்கட்டும். கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுப்பு ஸ்லோலேயே இருக்கட்டும். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கலர் இப்படி நல்லா சேஞ்ச் ஆனதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே பேனில் 1/2 கப் வந்து தோல் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து வந்து நம்மளோட எலும்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதையும் ஸ்லோவில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதே பிளேட்டுக்கு இதையும் மாற்றிடுங்க. இப்போது அதே பேனில் ஒரு 1/2 கப் வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. இதையும் ஸ்லோவில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதையும் அதே பிளேட்டுக்கே மாற்றிடுங்க. மாற்றிட்டு எல்லாத்தையும் ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டெய்லி மார்னிங் வந்து கஞ்சி வச்சு நம்ம குடிச்சிட்டே வந்தோன்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி காயட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 3 ஸ்பூன் வந்து இந்த கஞ்சி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் இருக்கக்கூடாது. நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி காஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இன்றைக்கி வந்து நான் நாட்டு சக்கரை போட்டு கஞ்சி வைக்க போகிறேன். நீங்கள் சால்ட் மட்டும் வேணும்னா சால்ட் மட்டும் போட்டுட்டு நீங்கள் அந்த கஞ்சியை குடிக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கட்டி இல்லாமல். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் வந்தோன்னும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கஞ்சி ரெடி.